லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. லீலா எங்க இருக்கா? பெண் குழந்தை பிறந்திருக்கா? ஆமா கிருஷ்ணா, திண்டிவனத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா. நிர்மலாவோ மேல உயிரே வச்சிருக்கா. அவளுக்காகவாவது நீ தயவு செஞ்சு மாறணும். என் குழந்தைக்கு தான் தகப்பங்கிற இனிஷியல் தேவை, எனக்கு புருஷங்கிற இனிஷியல் தேவையே இல்ல. அவனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இதுக்கு முன்னாடி கையிலுக்கு பார்த்த மாப்பிள்ள கையில கம்மியாம போயிடுச்சு. இப்ப மறுபடியும் இன்னொரு மாப்பிள்ள வந்தாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அதான் இப்ப கூட பாரு, மச்சான் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த நான் தானே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போடா வெளியில. போடான்னு சொல்றல. வெளியில போடா. ஏய், சொல்லிட்டே இருக்கல, அயோக்கிய ராஸ்கல், போடா வெளியில. போடான்னு சொல்றல. என்ன மச்சான், என்னாச்சு? ஏய், போடா வெளியில. மரியாதை வெளில போடா. என்னடா இன்னும் நின்னுட்டு இருக்க? நம்பிக்கை துரோகி, இனி ஒரு நிமிஷம் கூட கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. நின்ன நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்லன்னு உன்னை அடிச்சா கொன்னுடுவேன். போலாம். இப்ப எதுக்குடா இவரை அடிச்ச? அவர் இந்த வீட்டு மாப்பிள்ள, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. யாரு இவன்? இந்த வீட்டு மாப்பிள்ளையா? இதுக்கெல்லாம் இவனுக்கு தகுதியே கிடையாது. ஏன் இவரோட தகுதிக்கு என்ன குறைச்சல்? இங்க இருக்கிற மத்தவங்களை விட இவர் தகுதி ஒண்ணு குறைஞ்சு போயிடல. வாய் மூடு. நாய் குளிப்பாட்டி நடு வீட்டுல கொண்டு வந்து வச்சது இல்லாம அதுக்கு சப்போர்ட் வர பண்றியா? ஏய், மரியாதை வாய் மூட்டு உள்ள போ, இல்ல அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். இத பாரு, இந்த பல்ல உடைக்கிறது கல்ல உடைக்கிறதுல அப்புறம் இருக்கட்டும். முதல்ல என் புருஷன் மேல என்னது கை வச்ச? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அது என்கிட்ட கேட்காத, தோ உன் புருஷன்கிட்ட கேளு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கல்லூலி வாங்காம நிக்காம மாதிரி பரதேசி பண்ணாட. அவன்கிட்ட கேள்வி. டேய் சூர்யா, என்னடா இதெல்லாம்? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியடா. நீங்க பேசாதீங்கம்மா, பேசாதீங்க. எல்லாம் தெரிஞ்சு நீங்க அமைதியா இருந்ததுனால தானே இன்னைக்கு உனக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கு. இவ இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கே நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்தா அன்னைக்கு அவன் கைகளை உடைச்சிருப்பா, இவ்வளவு தூரம் வந்திருக்காது. மச்சான், நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண தெரிஞ்சுக்கலாமா? ஏய், வேண்டாம். நீ என்னெல்லாம் செஞ்சேன்னு உனக்கே தெரியும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னுட்டு இருந்தா நான் கொலைகாரனா மாறிடுவேன். மரியாதை வெளில போடா. பாத்தியா நிம்மி, இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஆரம்பத்துல இருந்து தனியா போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப பாத்தியா, காரணத்தையே சொல்லாம அடிச்சு கழுத்த புடிச்சு வெளியே தள்ளுறாங்க. பரவாயில்ல விடுங்க, இவங்க தயவுல ஒண்ணு நாம இல்ல. நீங்க கிளம்புங்க போலாம். நிமி, ஏய், நீ எங்க போற? உன்னை யாரும் இங்க போக சொல்லல, உள்ள போ. என்னது உள்ள போறதா? என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்ல நான் மட்டும் எப்படி இருப்பேன்? நான் இவரோட கிளம்பி போறேன். நீ உன் மருமகளோட சந்தோஷமா இரு. நீங்க வாங்க. நிமி, சொன்னா கேளு. ரோஷன் நல்லவன் இல்ல, அவனை நம்பி போகாத. நிறுத்தடி. பேசாத, நீ பேசாத. இதுக்கெல்லாம் காரணம் நீதான், எனக்கு நல்லாவே தெரியும்டி. எல்லா தப்பையும் நீ செஞ்சுட்டு இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா?
பாருன. கூட பிறந்த அண்ணன்றதுக்காக சொல்றேன், இவள நம்பாத. சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுது. நீ ஊர்ல இல்லாதப்ப எத்தனை தடவை என் புருஷன் கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்க தெரியுமா? பாவம், என் புருஷன் நல்லவரா இருந்ததுனால எந்த தப்பும் நடக்கல. போதும், வாய் மூடு. பேசிட்டே போற. இன்னும் ஓம் புருஷன் சொல்ற. இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன் தெரியுமா உனக்கு? தெரியுமாடி உனக்கு? என்ன அயோக்கியத்தனத்தை இவர்கிட்ட கண்டுபிடிச்ச? மீனாவை தப்பா போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவளை பிளாக்மெயில் பண்ணி பணம் புடிங்கிருக்காண்டி. உண்மையா இல்லையா அவங்கிட்டே கேளு. கேளு. அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத நம்பி. உன்னை என்கிட்ட பிரிக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. நீ வேணா நல்லா யோசிச்சு பாரு. நீ என்ன முதல் முறையா மீட் பண்ணும்போது நான் எந்த மாதிரியான நிலைமையில இருந்தேன்னு உனக்கே தெரியும். பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவனா இருந்தா நான் எதுக்காக நிப்பி மெக்கானிக் ஷெட்ல வேலை செய்யணும்? நான் எதுக்கு நிப்பி கஷ்டப்படணும்? தூக்கறது கூட இடம் இல்லாம நான் எதுக்காக பார்க் பெஞ்சில படுத்து தூக்கணும் நிப்பி? கடவுளே, ஐயோ. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் சரிங்க, உங்களை நான் சந்தேகப்பட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு இது போதும் நிப்பி, எனக்கு இது போதும். இவங்க எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டாலும் சரி, ஏன் இந்த உலகமே என்ன சந்தேகப்பட்டாலும் சரி, இனிமே எனக்கு கவலை இல்லை. நீ நீ ஒருத்தி என்ன நம்பினா போதும். நான் நம்புறேங்க உங்களை. போதும் போதும். மச்சான், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிட்டீங்க மச்சான். பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட கோபமோ வருத்தமோ இல்ல மச்சான். கோபமோ வருத்தமோ இல்ல. ஏன் தெரியுமா? நீங்க என் தம்பியோட அண்ணன். என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மச்சான். சொல்லிட்டே நிக்காத, போய் சொல்லடா. நீங்க வாங்க. ஏய், நில்லு. வாங்க. நிம்மி. போகாத, நில்லு. நிம்மி, நீங்களா போய் சொல்லுங்க. ஏய், போடு விடு. அவளதானே போறா. போய் அனுபவிக்கின்றதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரட்டும். அவ தலையில எழுதிருக்கத யாராலையும் மாத்த முடியாது. நிம்மி, சொன்ன கேளு, போகாத. இத பாருமா, கட்டின புடவையோட தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். உங்க எல்லார் கண்ணு முன்னாடியே நாங்க நல்லா வாழ்றத பார்க்கதான் போறீங்க. நீங்க வாங்க. என்னக்கா சொல்ற? லீலாவுக்கு குழந்தை பிறந்திருக்கா? ஆமாங்க, ரேகா தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. ரேகா ஃபோன் பண்ணி சொன்னாளா? அவளுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? அவ அங்கதான் இருக்காளா. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணாவை கண்டுபிடிச்சு அந்த லீலாவோட சேர்த்து வைக்காம நம்ம வீட்டுக்கு வரமாட்டாளா. சீ, இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்றாவ. நீ பதட்டப்படாதடா. நான் தான் சொல்லிட்டேன்ல, என்ன நடந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல கிருஷ்ணாவுக்கு ரேகா தான் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. எங்க போற போக்க பார்த்தா அந்த லீலாவும் கிருஷ்ணாவை சேர்ந்து நம்ம பொண்ணை நடுத்தல நிக்க வச்சிருவாங்க போல இருக்கு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அட போங்க மதினி, நீங்க ரேகா பண்றதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கல்ல. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரலனா கூட இந்த பைத்தியக்காரி அவங்கள சேர்த்து வைக்காம விட மாட்டா போல இருக்கே.
என்ன பிரசவம் பார்த்துட்டு வரியா? நாங்களே உன் வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற தவிப்பில துடிச்சிட்டு இருக்கோம். நீ என்னடா அங்க இருந்து லீலா குழந்தை பிறந்திருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கியா? ஆமா, நாம செஞ்ச பாவத்தை நாம தானே கழுவணும். பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு வேதாந்தம் பேசு. ஏண்டி கொஞ்சமாவது உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாத்தியா? என் வாழ்க்கைய பத்தி யோசிச்சதுனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் இப்பதான் என் கடமையை முழுசா முடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த உலகத்துல யார் யார் கூட சேர்ந்து வாழணும்னு விதி இருக்கோ அவங்கதான் சேர்ந்து வாழணும். லீலாவும் கிருஷ்ணாவும் சேர்ந்து வாழணுங்கிறது விதி. உங்களால பிரிஞ்ச அந்த 2 பேரும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்ன நம்ப முடியலையா? மாமா, மாமா, என்ன அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. பாத்தீங்களா அத்தை? நீங்க 3 பேரும் சேர்ந்து இவரை என் கழுத்துல முடிச்சு போட வச்சீங்க. ஆனா அந்த ஆண்டவன் இவருக்கு லீலாதான்னு முடிச்சு போட்டு வச்சிருக்காரு. தெய்வ சக்தியை மீறி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அத்தை. உங்க பேத்திய பாருங்க, உங்க மகனோட புள்ளைய பாருங்க. அவ முகத்தை பாத்தீங்கன்னா உங்க கோவம் தானா குறைஞ்சிரும். உங்க பேத்தி முகத்தை பாருங்க அத்தை. இதை பாரும்மா, நீ செஞ்ச காரியத்துக்கு மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் என்னையே லீலா மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா. நானும் உன்னை மன்னிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரேக்கா சொன்னதால் உன்னை எங்கள் கூட கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை. நீ, நான், லீலா, உன் பேத்தி இருக்கிற கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். உனக்கு விருப்பம் இருந்தா நீ எங்க கூட வா. நிறுத்து மாப்ள. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ, உங்க அம்மா, உன் குழந்தை இதோ இங்க நிக்கிறாளே இவ, எல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவரே இப்ப பதில் சொல்லணும். அவரை அவங்க கிட்ட வந்து ரேகாவை கட்டி வைங்கன்னு கெஞ்சினாரு. நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் நாடகமாடி என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. நியாயமா பார்த்தா நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? என்னன்னு சொல்லணும்? இதை பாருங்க மாமா, இன்னும் எனக்கு உங்கள் மேலே இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையில. ரேக்கா எனக்கு பண்ண உதவியால் தான்
எல்லாத்தையும் மறந்து உங்களை மன்னிச்சு விடுறேன். இப்போ கூட நான் இங்கே வந்தது உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து விருந்து சாப்பிடுவோ இல்லை நீங்கள் செஞ்ச தப்புக்காக உங்கள் கூட சண்டை போடவோ வரல. பெத்த கடமைக்காக எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகலான் தான் வந்தேன். எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி சங்கடப்படணும்? அம்மா அம்மா உன்னதான் உனக்கு என் கூட ஒரு ரெஸ்ட்டாக இருந்தா என் கூட வா. இல்லை உன் தம்பி கூட இருக்கிறதா உனக்கு விருப்பம்னா இங்கேயே இருந்துக்கோ. சொல்லுமா, உனக்கு நான் வேணுமா இல்லை உன் தம்பி வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. சரி ரேக்கா, நாங்கள் கிளம்புறோம். வா போகலாம். நில்லுடா. எனக்கு நீ தாண்டா வேணும். எனக்கு என் புள்ள தாண்டா வேணும். உன்னை விட இந்த உலகத்துல வேற எனக்கு என்னடா பெருசு? நீ ரேகா கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்ல. லீலாவை நான் குடும்பப்படுத்திட்டேன்டா. ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன்டா. என்ன மன்னிச்சிருடா. லீலா, என்ன மன்னிச்சிடுமா. கொஞ்சம் இருடா. ஆட்டு மந்த கூட்டம் சேர்ந்தா காட்டு நரிக்கு திண்டாட்டன்னு நல்லா புரிய வச்சுட்டேக்கா. ரேகா என் மருமகல்ல மக மாதிரி. இந்த ஜென்மத்துல கிருஷ்ணாவுக்கு ரேகா தான் பொண்டாட்டின்னு பேசுற உன் நாக்கு இன்னைக்கு என் புள்ளதான் முக்கியம்னு பேசுது. எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுவாக்கா. இந்த பாருக்கா, உனக்கு உன் புள்ள முக்கியம்னா எனக்கு என் மகதான் முக்கியம். அவளை நான் என்ன செய்ய? இப்படி அவளை வாழா வெட்டியை வச்சு பாக்குறதுக்கு பேசாம சாப்பாடு விஷத்தை வச்சு கொண்டுறவா. அடிச்சி வாய முடுறா முட்டாப்பையல. ஆள் வளர்ந்திருக்கே தவிர அறிவு வளரல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இந்த ஜென்மத்துல கிருஷ்ணாவுக்கு ரேகா தான் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா நாம இந்த வீட்லயே உட்காந்து பேசிட்டு இருந்தா அவன் லீலாவோட குடும்பம் நடத்தி இன்னொரு பிரசவத்துக்கு நமக்கே சொல்லி அனுப்புவான். நான் அவன் கூட போய் இருந்தாதாண்டா அந்த லீலாவை விரட்ட முடியும். புரியுதா? டேய், விருந்தாளிய கொல்லணும்னா விஷத்தை பால்ல கலக்குறோமா இல்ல பாயசத்துல கலக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லடா. விஷத்தை கலக்கணும், விருந்தாளி சாகணும், அதுதான் முக்கியம். தெரிஞ்சுக்க. சரிக்கா. எனக்கு என் புள்ள தாண்டா முக்கியம். நான் என் புள்ள கூட தான் போவேன். புடிடா. செல்லம், அம்மா, பாட்டி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனடா. நீ பெரிய பொண்ணா வளர்ந்ததும் பாட்டி அடிச்சுடு என்ன? என் அம்மா, என் செல்லம். நான் வரேன்டா.
கோமதி நான் போயிட்டு வரேன். வாமா போலாம். அம்மா ரேகா போயிட்டு வரேன். வாடா என் செல்லம். போயிட்டு வரேன் ரேகா. வரேன் மாமா. தேங்க்ஸ் ரேகா. அம்மா, இளவரசி வாமா வா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏமா வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. இது உன் சொந்த வீடு மாதிரி. நீ எப்ப வேணாலும் வரலாம் போலாம். அம்மா எங்க கல்யாணம் பொண்ணு ஆள காணோம்? இங்கதானே எங்கேயோ இருந்தா. ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். சரி அம்மா, ம், கையில சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. மாப்பிள்ளை வீடு எங்க? இங்கதாம்மா, மெட்ராஸ் தான். சொந்தமா கடை வச்சிருக்காரா? ஆஹா, நல்ல இடம் தானே. நல்ல இடம் தான். ம், உள்ளதா இருக்கா? போய் பாரு. ஜெயந்தி, வாங்கக்கா, வாங்க வாங்கக்கா, உட்காருங்க. சரி என்னாச்சு? ஏன் இப்படி சாமி ஆடுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீங்க திடுதிப்புன்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்களா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நல்லா இருக்கீங்களாக்கா? அது என்ன புக்கு? இதுவா? இது கதை புக்குக்கா. எங்க காமி? இல்ல இல்ல, கதை அவ்வளோ நல்லா இல்ல. நானும் படிச்சு பார்த்தேன். இல்லக்கா, வேணாம் வேணாம். காமி, அக்கா சொன்ன கேளு. நீ இவ்வளவு தூரம் வேணாம் வேணாம்னு சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கணுமே. வேண்டாங்கா. இதுதான் விஷயமா? இப்படி போட்டோல பார்த்து டுயட் பாடுறதுக்கு பேசாம நேர்ல போய் பார்த்து பேசலாம்ல. போட்டோல பார்த்து பேசுறதுக்கு பயம் ஒன்றும் தெரியல. நேர்ல பார்த்து பேசுறதுக்கு தான் பயமா இருக்கு. ஏன்? உன்னை கடிச்சு தின்னுடுவாரான்னு? அதுக்கு இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, அப்ப ஃபோன் பண்ணி பேசு. இந்த காலத்துல தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனவங்க எல்லாம் ஆளுக்கு கையில ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு உலகமே தெரியாம பேசிட்டு இருக்காங்களே. உனக்கு நம்பர் தெரியாதா என்ன? இல்லக்கா, எனக்கு நம்பர்லாம் தெரியாது. ஆஹா. கல்யாணத்துக்கு அப்புறமாவே நான் பேசிக்கிறேன். அது சரி, அவர் ஏன்க்கா போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணாரு? என்னக்கா, ஏதாவது தப்பா கேட்டேனா? சரி பரவாயில்ல, வேண்டாம். சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மொத்த விஷயத்தையும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்புறம் சண்முகத்துக்கிட்ட என்ன பேசுவ? நீ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஐயோ, வந்த விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன் பாரு. சாயந்தரம் கையில பொண்ணு பார்க்க வராங்க. நீ கண்டிப்பா வந்துரு. வீட்ல இல்ல, வீட்டு பக்கத்துல புத்தம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க வந்துரு. ஏன் கோவில்ல? தெரியல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்க வந்துடுறேன்னு சொன்னாங்க. அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து அங்க என்ன பண்ண போறேன்? அவசியம் வரணுமா என்ன? ஏன் அப்படி கேக்குற? நம்ம குடும்பத்துல நடக்கிற விசேஷம், நீ வராம எப்படி? இல்ல, பெரியவங்க நீங்க பார்த்து முடிவு பண்ண போறீங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்? அப்படின்னா நீ வரல. வரலன்னு சொல்லல, நான் வந்து என்ன பண்ண போறேன் அதான். சரி, தா வராத. நானும் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி ஜெயந்தியா வரல, நீங்க எதுக்கு வரீங்கன்னு சொல்லிடுறேன். அக்கா, நீங்க இவ்ளோ தூரம் சொல்லும்போது நான் வராம இருப்பேனா? நான் கட்டாயம் வரேன்க்கா. ஆமா, எத்தனை மணிக்கு சொன்னீங்க? 4 மணிக்கா இல்ல 3 மணிக்கா? எத்தனை மணிக்கு சொல்லுங்க. வழி இது. வெக்கத்தை கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ. சண்முகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவ?
சும்மா இருங்கக்கா. அதே பிட்ரி இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னேன், அவர் பேர் சொன்னே மட்டும் வரேன்னு சொல்றேன். அப்படியே ஒரே நிமிஷத்துல பல்ட்டி அடிச்சுட்டு. ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். சரி வா, அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அம்மா, அப்ப நான் கிளம்புறேன். என்னம்மா வந்த உடனே கிளம்புறேன்ற? சாப்பிட்டு போலாம்ல. சாப்பிட்டுதாம்மா வந்தேன். ஏமா டீ காப்பி எதனா போட்டு கொடுத்தியா? இருக்கட்டுமா, எதுக்கு ஃபார்மாலிட்டி எல்லாம்? சரி, லீலா மாப்பிள்ள குழந்தையெல்லாம் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. தண்ணி கொடுத்துன்னு போயிருக்காங்க. 2 நாள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தா ஒரு தடவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. எனக்கு என்னவோ குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு. சரிம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். வரேன் வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. ஐயோ, என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா? 1/2 மணி நேரம் ஆச்சு கால் டாக்ஸி வந்து. அப்புறம் வெயிட்டிங் சார்ஜ் எல்லாம் போட்டுருவான். சீக்கிரம் ரெடி ஆக. எங்க இளவரசி? வா சீக்கிரம். அக்கா எடுத்து வச்சிருவா. பூஜை சாமான்லாம் நான் எடுத்து வச்சிடறேன். ஏற்கனவே வண்டி வெயிட்டிங்ல இருக்குன்னு டென்ஷன் ஆகுறாப்ல. கையல் ரெடி ஆயிட்டானா கொஞ்சம் கூட்டிட்டு வாயே. கையல், என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? கையில் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். டைம் ஆயிட்டு இருக்கு. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எத்தனை தடவை சொல்றது? ஏன் இப்படி திரும்ப திரும்ப என்ன கம்பல் பண்றீங்க? சரி, எதுவா இருந்தாலும் கோயில போய் பேசிக்கலாம். நீ முதல்ல ரெடியாவு. கோயில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க. வெயிட் பண்ணா பண்ணட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் வரல. கையில், ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. நான் சொன்னா கேளு. தயவு செஞ்சு நீ கிளம்பு. எந்திரி. ஏய், என்ன இவ இன்னும் கிளம்பலையா? என்னடி இன்னும் கிளம்பாம இருக்க? எனக்கு விருப்பம் இல்ல. என்ன விருப்பம் இல்ல? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதுக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? புரிஞ்சதுனால தாண்டி உனக்கு இப்படி அவசர அவசரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாரு, நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. மரியாதையா சொல்ற, ஒழுங்கா கிளம்பி வா. கிளம்புற நேரத்துல ஏதாவது டென்ஷன் பண்ணி என்கிட்ட அடி வாங்கிக்காத. சரி இருங்க, நீங்க போங்க, நான் இருந்து பேசி கூட்டிட்டு வரேன். இல்ல, இவ்ளோ தூரம் சொல்றோம், திமிர் பிடிச்சு போய் உட்கார்ந்திருக்கா. அப்ப நம்ம எல்லாம் முட்டாளா? இவதான் புத்திசாலியா? நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. பேசி பிரயோஜனம் இல்ல, கூட்டிட்டு வா. இது பாரு கையல், நம்ம ஆசைப்படுறது எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைச்சிடாது. சில விஷயங்களை ஏன் எதுக்குன்னு கேட்காம ஏத்துக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு பிடிச்சது கிடைக்காட்டி கிடைச்சது பிடிச்சு வாழ பழகிக்கணும்னு. இது அடுத்தவங்க சொல்லும் போது அட்வைஸா தான் தெரியும். ஆனா நம்ம வாழ்க்கையில் அது நடக்கும் போதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தமே நமக்கு புரியும். எப்பவுமே வாழ்க்கையோட சேர்ந்து வாழ பழகிக்கணும். இது பாரு, நீ முதல்ல கோயிலுக்கு வா. வந்து மாப்பிள்ளை பாரு, பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிக்கலன்னு சொன்னா மட்டும் பேசாம விட்டுற போறீங்களா? இவன் பிடிக்கலன்னா இன்னொருத்தன் பிடிக்கலன்னா வேற ஒருத்தன். மாப்பிள்ள தான் மாறிட்டு இருப்பானே தவிர உங்க யாரோட மனசும் மாற போறது இல்லையே. நீ ஏன் அப்படி நினைக்கிற? இது பாரு, மாப்பிள்ளை பிடிக்காதுன்னு நினைச்சனா பிடிக்காத மாதிரி தான் தெரியும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். இப்ப என்ன, நான் கோயிலுக்கு வரணும், வந்து அந்த மாப்பிள்ளையே பார்க்கணும், அவ்வளவுதானே? வரேன், வந்து பார்த்து தொலைக்கிறேன். நீ போ. சீக்கிரமா. ஹலோ, நான் மாப்பிள்ளையோட டாடி பேசுறேன். சார் சொல்லுங்க சார். கோயிலுக்கு வந்துட்டீங்களா? நாங்க வந்துட்டோம் சார். நாங்க 2 மினிட்ஸ்ல கோயில்கிட்ட வந்துருவோம். எங்களை ரிசீவ் பண்ண வெளியே வரீங்களா? இதோ சார், இப்பயே வந்துடுறேன் சார். குட், எல்லாம் வந்துட்டாங்களா? சரிங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்.
வணக்கம் சார் வாங்க. அட என்னங்க இந்த டாக்ஸிக்காரன் 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லைங்கிறான். உங்ககிட்ட சேஞ்ச் இருந்தா இருக்கு கொடுத்தா சார், நீங்க போங்க, நான் கொடுத்துறேன். வெரி குட். வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். நான் தான் மாப்பிள்ளையோட டேடி and she is மாப்பிள்ளை's மம்மி and she is auntie and he is the மாப்பிள்ளை. உட்காருங்க. no formalities. I don't like formalities. உட்காருங்க. உட்கார்றா. sit down தம்பி. உட்காருங்க. பார்க்கறதுக்கு நல்ல குடும்பமா தான் தெரியுறீங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை கோயில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து பாத்தீங்களா? ஐ லைக் தட். யூ ஆர் a gentleman. பொண்ணு இதோ இவதான். she is என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. குட். அப்புறம் என்னங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா மற்ற விஷயங்களை பேசிடலாம். கேட்டுடலாமே. கயல் பிடிச்சிருக்கா? பொண்ணு வெக்கப்படுறா. இட்ஸ் ஆப்வியஸ். கல்யாண பொண்ணு இல்ல, அப்படிதான் இருப்பா. ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா கேட்டு சொல்லுங்க. கூச்சப்படாம சொல்லுமா. பிடிச்சிருக்கு. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நகை நட்டு சீரெல்லாம் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்க குடும்பத்தோட தகுதியை பார்த்து நீங்களே போட்டு அனுப்புங்க. பட் ஒரு ஸ்மால் விஷயம், கல்யாண செலவில் அது இதுன்னு பார்க்காம கொஞ்சம் கிராண்டா பண்ணணும். ஏன்னா பையன் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட். அவன் கல்யாணத்துக்கு லாட் ஆஃப் விஐபிஸ் வில் கம். தட் இஸ் வை சொல்றேன். என்ன தம்பி அமைதி ஆயிட்டீங்க? அவர் ஏதாவது தப்பா சொல்லிட்டாரா? சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எங்களுக்கு கல்யாண செலவை ஏற்றுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் புரோக்கர் கிட்ட சொன்னது மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கிற அதே நாளில், அதே முகூர்த்தத்தில், அதே மண்டபத்தில் தான் என் தம்பிக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். நல்ல விஷயம் தானே தம்பி. இதுல நாங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல 2 நல்ல விஷயம் நடக்கிறது நம்ம குடும்பத்துக்கும் கௌரவம் தானே. அப்புறம் என்னங்க, எல்லாம் ஒத்து போயிடுச்சு. வெத்தலை பாக்கு தட்டை மாத்திக்கிட்டு முகூர்த்த நாளை குறிச்சிட வேண்டியது தானே. தட்ஸ் ஆல். தப்பா எடுத்துக்காதீங்க. என் தம்பி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா, அவன் வந்ததும் பேசி தட்ட மாத்திக்கலாமே. ஓகே. என்னங்க, சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளுங்க. இதோ. சொல்ல. எங்கடா இருக்க? சாரிண்ணே, ஓனர் வந்து சைட் விசிட் வந்துட்டாரு. அதனால நானும் அவர் கூட வர வேண்டியதாயிடுச்சு. சரி, எப்போ வருவ? எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேண்ணே. நீங்களே பார்த்து பேசி முடிச்சிருங்களேன். டேய், எதுக்கும் ஜானகி அண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறியா? அண்ணிக்கிட்ட கூட சொல்லு சண்முகம். அண்ணி, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியாது போல இருக்கு. நீங்களே பார்த்து பேசி முடிச்சிருங்களேன். அப்படியா? எங்களுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நீயும் வந்திருந்தனா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதனால என்ன, நீ உங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கு ஓகே தான். ஒரு நிமிஷம்.
சரி சண்முகம், ஒரு நிமிஷம் இரு, இளவரசி கிட்ட கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க வரேன். சரிம்மா. ஓகே குட். ஹலோ, என்ன சண்முகம் வர முடியாதா? ஆமா நீ கொஞ்சம் லேட்டாகும் போல இருக்கு. உங்க எல்லாருக்கும் மாப்பிள்ள ஓகே தானே? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்க்கும்போது நல்லவங்களா தான் தெரியுறாங்க. கையிலுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு. அப்போ நீங்க பார்த்து பேசி முடிங்க. மற்ற விஷயத்தை நம்ம வீட்டில் பேசிப்போம். சரி வச்சுட்டுமா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க நீ. ஒரு விஐபி உங்ககிட்ட பேசணுமா? கொஞ்சம் இருங்க. யார நீ? கொஞ்சம் பொறுங்களே. ஜெயந்தி இங்க வா. இங்க வா. வேண்டாம், இங்க வான்னு சொல்றேன்ல, இங்க வா. ஜெயந்தி, சண்முக லைன்ல இருக்காரு. வேண்டாக்கா, பேசு. ஹலோ. ஹலோ. நீமா வந்திருக்க? ம், நீ வருவன் தெரிஞ்சிருந்தா நான் வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பேன். சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. சரி, அங்க இருக்க பெருசுங்கிட்ட சொல்லி முகூர்த்த தேதியை சீக்கிரம் குறிக்க சொல்லு. ஹலோ, அதுக்குள்ள கனவா? எங்க ஊட்டியா கொடைக்கானலா? என்ன நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? ம். சரி வச்சிட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம். பேசவும் மாட்டேங்கிற, போனை வைக்கிறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிற. இல்ல, அது வந்து என்ன வந்து போயின்னுட்டு? நான் வீட்டுக்கு போயிட்டு என் நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன். சரி வச்சிட்டுமா? ம். நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுமா, அதனால நம்மள தட்டு மாத்திக்க சொன்னாரு. மாத்திக்கலாம். ஓகே குட். அண்ணே வாங்க அண்ணே. வாங்கக்கா. மீனா, மீனா, என்னம்மா மழை வர மாதிரி இருக்கு, இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் எதுக்குமா இந்த குளிர்ல வந்து உட்காந்துட்டு இருக்க? மீனா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் அந்த ரோஷனை ஒரு வழியா வீட்டை விட்டு விரட்டியாச்சுல, அப்புறம் என்ன? ரோஷன் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, கூடவே நம்ம நிம்மியும் போயிருக்காளே, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன மீனா பண்றது, நாமளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவதான் கேட்கவே இல்லையே. செழியன் சொன்ன மாதிரி அவன் கூட போய் கஷ்டப்படணும்னு அவ தலையில எழுதியிருந்தா அது யாரால மாத்த முடியும் சொல்லு? அவளை நினைச்சா எனக்கு கூட தான் கவலையா இருக்கு. அவ கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா செய்யணும்னு ஆசைப்பட்டேன். மாப்பிள்ளை பெரிய படிப்பு படிச்சிருக்கணும், பெரிய உத்தியோகத்துல இருக்கணும், எவ்வளவு கனவு கண்டேன். கடைசியில எல்லாத்தையும் மண்ணாக்கிட்டாளே. என்ன பண்றது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ரோஷனை பத்தின உண்மையெல்லாம் அவளுக்கு தெரியத்தான் போகுது. அன்னைக்கு அவ கண்டிப்பா திரும்பி வரத்தான் போறா. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. ஆண்டி. என்னம்மா? உங்களுக்கு என் மேல எந்த கோவமும் இல்லைல்ல? கோவமா? எதுக்கு சொல்லுமா? எதுக்கு உண்மையில நான் கோவப்படணும்? இல்ல, நிம்மி இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் இல்லையா? நீ காரணம்னு எப்படிமா சொல்ல முடியும்? அது அவளா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, அதுக்கு அவதானே பொறுப்பு. இல்ல ஆண்டி, இது அவளா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இல்ல. அவளுக்கே தெரியாம அந்த ரோஷன் அவளுக்கு உருவாக்கி தந்த வாழ்க்கை. ரோஷன் நிம்மிய கல்யாணம் பண்ணிட்டதுக்கு காரணமே என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான். இது அவனே என்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிருக்கான் ஆண்டி.
எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு மீனா. எது நடந்தாலும் அது அவன் விருப்பப்படிதான் நடக்குதுன்னு நான் உறுதியா நம்புறேன். அவன் விருப்பத்துக்கு விரோதமா யாரையும் யாராலையும் பழிவாங்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காம நிம்மதியா இரு. மீனா, என்கிட்ட சொன்ன மாதிரி சரி, என்கிட்ட எதையும் சொல்லிடாதம்மா. எப்படியோ என் பொண்ணு வாழ்க்கை தான் வீணா போயிடுச்சு. என் புள்ள வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. அது உன் கையில தாம்மா இருக்கு. வா. கோமதி, ஏய் நில்ல, எங்கடி கிளம்பிட்ட? பெங்களூருக்கு. எதுக்கு? நான் இன்டர்வியூக்கு போன கம்பெனில இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. நாளைக்கு வேலையில ஜாயின் பண்ணணும். இப்ப நீ சம்பாதிக்கிற காசுல தான் இந்த குடும்பத்தை ஓட்டணுங்கிற நிலைமையில நம்ம இல்ல. நான் சம்பாதிக்கிறதுக்காக ஒன்றும் போகல, என் நிம்மதிக்காக போறேன். ஒரு நிமிஷம். நடந்தது நடந்து போச்சு. இனிமேலாவது நடக்க போறத பத்தி யோசிமா. நடக்க போறதை யோசிச்சுதான்ப்பா நான் கிளம்புறேன். என்னடா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? யாரோ பெத்த பொண்ணு லீலாவுக்காக நீ இவ்வளவு செஞ்சிருக்கும் போது நாங்க பெத்த பொண்ணுமா நீ? உனக்காக நாங்க எதுவும் செய்யணும்னு நினைக்க மாட்டோமா? இதுக்கு மேலேயும் என்னப்பா செய்ய போறீங்க? இது வரைக்கும் நீங்க செஞ்சதே போதும்பா. உன் நிலைமை எங்களுக்கு புரியுதுமா. ஆனா இப்படியெல்லாம் நடக்க நாங்க யோசிக்கவே இல்லை. எங்க கண்ணுக்கு நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது. அதனாலதான் நாங்க இத்தனை தப்பையும் செஞ்சோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க? இத கேட்டு கேட்டு என் காதே மரத்து போச்சு. இல்ல ரேகா, உனக்கு கிருஷ்ணாவோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. ஆனா அதுக்காக இப்படியே இருக்கணும்னு மட்டும் நினைக்காத. நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆமாம்மா, உனக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். எனக்கு இன்னொரு கல்யாணமா? என் வாழ்க்கையில இனிமே அப்படி ஒரு சம்பவத்துக்கு இடமே இல்லப்பா. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது பெத்தவங்க எங்க கடமை இல்லையா? போதுமா, போதும். பெத்த கடமைக்கு நீங்க எனக்கு செஞ்சதெல்லாம் போதும். இப்ப நீங்க எனக்கு அமைச்சு கொடுத்தீங்களே நல்ல வாழ்க்கை, அதையே என்னால வாழ முடியாம திகட்டி போய் நிக்கிறேன். எனக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கையெல்லாம் வேண்டாமா. ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப தப்புதான் நடக்கணும்னு யோசிச்சா எப்படிமா? அப்பா, நான் பெங்களூர் போயிட்டு தோணும் போதெல்லாம் இங்க வந்து உங்களை பார்த்துட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் இங்க வரணுமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டியிருக்கும். சரிம்மா, இனிமே நாங்க வாயே திறக்க மாட்டோம். ஆனா நீ இங்கேதாம்மா இருக்கணும். பெங்களூருக்கெல்லாம் போக வேணாமா? சாரிப்பா, எனக்கு இங்க இருக்கிறதுல விருப்பமே இல்லை. நான் கொஞ்ச நாள் தனியா இருந்துட்டு வந்தாதான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க. சொன்னா கேளுமா, நீ தனியா போய் பெங்களூர்ல இருந்தன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பேசுனா பேசட்டுமா, எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க செஞ்ச தப்புக்கு அந்த பேச்செல்லாம் கேட்டுதானே ஆகணும். ரேகா, அப்பா சொல்றல, பெங்களூருக்கெல்லாம் போக வேணாமா? சாரிப்பா, நான் கிளம்புறேன். ரேகா, 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 சொன்னா கேளுமா. ரேகா, சொன்னா ரேகா, கேளுடி, போகாதடி. ப்ளீஸ் ரேகா. ரேகா, அம்மா, போகாதமா. அம்மா, ரேகா, அக்கம் பக்கத்துல 4 பேர் பார்க்க போறாங்க. அப்படின்னு என் பின்னாடி வராதீங்க. ஐயோ, போறாங்க. ரேகா போறாங்க. என்ன பார்த்து நிக்கிறீங்க? அவளை கூப்பிடுங்க. ரேகா, ஐயோ,
நம்ம கிட்ட இருந்து நம்ம பொண்ணை பிரிச்சுட்டால, பொண்ணை பிரிஞ்சா எவ்வளவு வேதனை இருக்கும்னு அந்த கிருஷ்ணாவுக்கு நான் புரிய வைக்கிறேன் பாரு. குழந்தைக்கு 7.5 சனி முடிகிற வரைக்கும் அப்பாவும் குழந்தையும் ஒருத்தர் பார்த்துக்க கூடாது. அப்படி பார்த்தா அப்பாவோட உயிருக்கே ஆபத்து. அம்மா, கிளாஸ் மிஸ் என்னையும் தீபிகாவே ஃபீஸ் கட்ட சொல்லி திட்டினாங்கம்மா. உணவு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்ல மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஆனா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் தெரியாது உங்களுக்கு இல்ல? 1க்கு 3 பொம்பளை வீட்டுல இருக்கீங்க, யாருக்கும் ஞாபகம் இல்ல, மறந்துட்டீங்க. உங்களுக்கு குழந்தையோட படிப்பை விட பட்டுப்புடவை எடுக்கிறதா முக்கியம். லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.